என் அன்புள்ளங்களுக்கு வணக்கம். நமக்கு புட்டு சூப்பராக வந்துருச்சுங்க. இந்த புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம இந்த 3 பொருளை வச்சு ஒரு புட்டு செய்ய போகிறேங்க. அதுக்கு நான் வந்து 1 டம்ளர் சிவப்பு அவல் எடுத்துருக்கிறேங்க, ஒரு 2 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன், 1 டம்ளர் வந்து நிலக்கடலை வறுத்த கடலை எடுத்துருக்கிறேங்க. இது தேங்காய், துருவின தேங்காய். இப்போ நம்ம இந்த அவளையும் நிலக்கடலையும் ரெண்டையும் நம்ம வந்து அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க. மிக்சி ஜாரில் போட்டு இதை தனியாக அரைச்சிக்கலாம், இதை தனியாக அரைச்சிட்டு வந்துடலாம். நிலக்கடலையே இப்படி பரபரன்னு அரைச்சிக்கோங்க, ஒன்றும் அதிகமாக. அதேமாரி இந்த அவளும் இந்த மாதிரி குறையாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப மைய அரைச்சிக்காதீங்க, புட்டுக்கு நல்லா இருக்காது. இப்போ இந்த அரைச்சோம் இல்லைங்களா சிவப்பு அவல், இந்த அவல் கூட நம்ம லேசாக சுடு தண்ணி, ரொம்ப சூடு வேண்டாங்க, லேசாக தண்ணி வந்து ஓரளவுக்கு கை பொறுக்க சூடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த சுடு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்துக்கோங்க. ஏன்னா நான் அளவாக தான் போட்டேன், 1 டம்ளர் தான் போட்டேன். நான் விரதம், அதனால் நான் சாப்பிட்லான்னு 1 டம்ளர் தான் போட்டேங்க. நீங்களும் இதேமாரியே செஞ்சு பாருங்கள், அதிகமாக எடுத்து செய்ய வேண்டாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாதிரி கையில் இப்படி நல்லா இப்படி உதுத்தி விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. அதிக நேரம் வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா ஊற விட்டுடலாம். நல்லா இப்படி அமுக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுங்களாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வந்து நம்ம அந்த புட்டு மாவு வந்து நல்லா சாஃப்டாகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட நம்ம நிலக்கடலை வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை அப்படியே போட்டுக்கலாங்க. நீங்கள் நிலக்கடலை இன்னும் கூட குறைவாக சேர்த்திக்கலாம், நான் வந்து போட்டாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் இது கூட கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாங்க. இது கூட நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம புட்டு இனிப்புனால கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக உப்பு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சர்க்கரை, நாட்டு சர்க்கரை போட்டால் தான் நல்லாயிருக்கும் புட்டுனா. நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு சர்க்கரை அதிகமாக தேவைன்னா போட்டுக்கோங்க. இதை நம்ம எல்லாம் கலந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம போட ஆரம்பிச்சிடலாங்களா. இப்போ நம்ம டம்ளரில் போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுடலாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு தேங்காய் தான் போடணும், ஏன்னா அந்த தேங்காயில் இருக்கிற தேங்காய் எண்ணெய் வந்து அப்படியே ஃபுல்லாக அந்த புட்டு ஃபுல்லாக நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகி வரும். அப்போ தான் நமக்கு வந்து புட்டு வந்து ஷேப்பு கரெக்டாக வரும், இல்லைன்னா உங்களுக்கு வராது. இது மற்ற இதெல்லாம் கலந்தோம் இல்லைங்களா, இதெல்லாம் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இது ஃபுல்லாக போட்டுடலாங்க. அமுத்தி போட தேவையில்லை, சும்மா லேசாக அப்படியே மட்டம் பண்ணி விட்டிங்கன்னா போதும். இந்த வாசமே இப்போவே சாப்பிடணும்னு தோணுதுங்க. இந்த பக்கம் வந்து இட்லி பானை வச்சு ஒரு சின்ன தட்டை வச்சுருக்கிறேங்க. இப்போ நம்ம இதுக்குள்ளே வச்சிடலாம். ஒன்றுன்னா நான் வச்சுட்டு காட்டுறேன். நான் பத்தலைங்க, அதனால் கிண்ணியில் கொஞ்சம் வச்சுட்டேன். நீங்கள் எல்லாமே கிண்ணியில் கூட வைக்கலாம், நான் டம்ளரில் வச்சேன், பத்தாதனால ஒரு கிண்ணியும் வச்சுருக்கிறேன். இப்போ இதை மூடி நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, எடுத்து பார்க்கலாம். சூடாக இருக்குது, சூப்பராக வந்துருச்சுங்க நமக்கு. சூடாக இருக்கு. இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு அந்தளவுக்கு சூப்பராக தான் இருக்கும். இதை நான் சொன்ன அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். எல்லாருமே சாப்பிட்லாம். எல்லாமே ரொம்ப உடம்புக்கு நல்லது. நிலக்கடலை நமக்கு வந்து சிவப்பவுல் எனக்கு இருந்துச்சு, சிவப்பவுல் போட்டேன். நீங்கள் சிவப்பவுல் இல்லைன்னா நீங்கள் ஒயிட் அவல் கூட போட்டுக்கலாம். சாதாரணமான அவல் கூட போட்டுக்கலாம். கெட்டி அவல், லேஸ் அவல், எந்த அவல் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.